ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஒரு ஜாதகம் தான். ஜாதகத்தில் கிரகங்களினுடைய அமைப்பின் அடிப்படையில் ஒருவருடைய தொழில் உத்தியோகம் எப்படி அழகா அமையுது. நம்ம சொல்றோம்ல, ஜாதகம் தான் எல்லாமே வேலை செய்யுது. சில பேர் இல்ல, என்னோட முயற்சினாலதான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன், 15 வருடங்களாக இந்த இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், இதில் என்ன கிரகம் பண்ணிச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஜோசியம்லாம் ஒன்றும் இல்லை, மூட நம்பிக்கைன்னு. இந்த ஜாதகம் அப்படியே பாருங்க இருக்கு. அவர் சொல்ல சொல்ல ஜாதகத்தில் அப்படியே அந்த பலன்களுக்கான கிரக சேர்க்கை அப்படியே இருக்குது. ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா அதற்கான கிரக நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். சனினா என்ன செய்யும், செவ்வாய்னா என்ன செய்யும், குருனா என்ன செய்யும். இந்த கிரக அமைப்புகள் அப்படியே இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னா நல்லா பாருங்க. செவ்வாய் அப்படின்னா சிவில், சரிங்களா. சுக்கரன் அப்படின்னா வீடு கட்டுதல். செவ்வாய்ங்கிறது லேண்ட் புரோக்கர் சம்பந்தமானது, சரிங்களா. மண் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுதல், நிலம், லேண்ட் அப்படிங்கிறது. செவ்வாய்ங்கிறது லேண்ட் சம்பந்தமா பேசுறது. சுக்கரன்கிறது வீடு கட்டி விற்கிறது. வீடு கட்டி விற்கிறது மட்டும் கிடையாது, ஹோட்டல்ஸ் ரன் பண்றது எல்லாமே பண்ணலாம். ஆக இந்த ஜாதகர் ஒருத்தர் துபாயில புதுசா ஒரு சிட்டியை உருவாக்குறாங்களா, ஒரு எப்படி சொல்ற, ஒரு டவுன்ஷிப் மாதிரி உருவாக்குறாங்க பார்த்தீங்களா. நீங்க பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி சேனல் நிறைய பார்ப்பீங்க. புதிய ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க, ஓகேவா. ஒரு புது நகரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சூப்பர்வைசர் இன்ஜினியரா, சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு, சரிங்களா. இவர் அதுல சர்வேயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சரியா. அந்த லேண்ட் அளவு எடுக்கிறது, மண்ணினுடைய அளவு, தன்மை, இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல பில்டிங் எந்த அளவுக்கு ஏற்றலாம் இறக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியருடைய ஜாதகம். இப்ப நான் சொல்றது இப்படிலாம் இருக்குமா, இதுக்கு என்ன கிரக சேர்க்கை இருக்கும் அப்படின்னா, நீர் சார்ந்த இடங்களில் வேலை. அப்ப சந்திரன் ரொம்ப முக்கியம், ஓகேவா. சந்திரன் அல்லது நீர் ராசியில் இந்த கிரக சேர்க்கை இருக்கணும், ஓகேவா. ரைட். அடுத்தது, வீடு கட்டுறதுக்கு மண்ணு, செங்கல், சிமெண்ட், இரும்பு, இதுக்கு சனி வேணும். 4ஆம் இடத்தினுடைய தொடர்பு வேணும். 4ஆம் இடம் தானே வீடு கட்டுதல். அல்லது செவ்வாய்ங்கிறதோட சுக்கிரன் சொல்லலாம் வீடு கட்டுதல். இல்லது ஆதிபத்தியத்துல 4ஆம் இடம். சனிங்கிறது கல்லு, மண்ணு, ஜல்லி. மண்ணுங்கிறதோட கல்லு, ஜல்லி, இரும்பு, இதெல்லாம் சனியினுடைய அமைப்பு. நில அளவை, ஓகேவா. டிசைனிங், முக்கியமா அதை டிராயிங் பண்றது, எவ்வளவு மண் லென்த் இருக்குது, எவ்வளவு டெப்தா இருக்குது, இதை அளவு எடுக்கிறது, சர்வே பண்றது புதன். இப்ப இந்த காம்பினேஷன் வந்துச்சு. இந்த காம்பினேஷன் அப்படியே இருக்கும் பாருங்க சார். இந்த காம்பினேஷன் இந்த ஜாதகத்துல அப்படியே இருக்கும் பாருங்க. விருச்சிக லக்னம் அண்ட் கும்ப ராசி, சதய நட்சத்திரம், 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை தானா? ஆமா, புதன் தசை. இதுக்கு முன்னாடி சனி தசை போயிருக்குது. ஜாதகத்தை நம்ம சொல்லுவோம், எனக்கு பிடிச்ச மாதிரியான லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாருன்னு நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதற்கு இன்னொரு உதாரண ஜாதகம் இது பாருங்க. சந்திரன் 4ஆம் இடத்தில் கேந்திர பலம். இங்க பாவத்துல மறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கூடாது, சம பலமா நிக்குது சந்திரன். சோ பாக்யாதிபதியினுடைய பார்வை 4ஆம் இடத்தில், நீர் ராசியில், நீர் சந்திரன். இப்படி பார்த்த 4ஆம் பாவகாதிபதி சனி. வீடு கட்டும் அமைப்புக்கு சனியும் ஓகே. சுக்கிரன் அழகான வீடு கட்டுதல் அமைப்பு, சனி சுக்கிரன் சேர்ந்துருச்சு. புதன் ரெக்கார்டு பண்றது, ரிப்போர்ட் ரெடி பண்றது, டிராயிங் பண்றது, அளவிடுவதல், புதன் வந்துருச்சா. இந்த வேலை தான் அவர் பண்றார். என்ன சொல்றாரு அவரு, நான் வீடு கட்டும் அமைப்புல சிவில் ஒர்க்ல லேண்ட் சர்வேயரா ஒர்க் பண்றேன். டெசிக்னேஷன் பாருங்க, அப்படியே கிரக சேர்க்கை நிற்குது. எந்த இடத்துல ஒர்க் பண்றாரு, ஒன்னும் இமயமலையில வேலை செய்யல, இதுல இல்ல, கடல் சார்ந்த பகுதி. நீர் வந்துருச்சா சந்திரன். இந்த கிரக சேர்க்கை அப்புறம் என்ன பண்ணும், இதான் அப்படியே பிரதிபலிக்குது. சோ இந்த ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை அப்படியே ஒருவருடைய உத்தியோகம், தொழில் இருக்கும் இடத்தை கரெக்டாவே காட்டுது. ஜாதகம் எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? ஜாதகப்படிதான் அவர் அந்த இடத்துல நிக்கிறார். இல்ல என்னோட முயற்சினால எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, நான் அந்த வேலை செஞ்சேன், என்னோட கிரெடிட் படி நான் அப்ளை பண்ணேன், இப்படியா சொல்ல முடியும்? கிரகங்கள் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அந்த ஜாபும் அதன் அடிப்படையில தான் நிக்குது, சரிங்களா. இந்த இடத்துல 2ஆம் பாவகாதிபதி புதனோட வீட்டுல குரு செவ்வாய் உட்கார்ந்து நிக்குது. லக்னாதிபதி குரு, நல்ல செல்வம் வரணும், நல்ல செல்வாதிபதியாக இருந்தாகணும். அந்த அடிப்படையில் ஜாதகம் சம பலமா நிக்குது. ஒரு நீட்டான ஒரு அமைப்பு. இன்னைய காலகட்டம் ஜென்மச்சனி, அதனால நம்மள்ட்ட வந்தார், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி ஜாதகம் சூப்பர் அப்படிங்கிற கேட்டகரியில ரன் ஆகுது, சரிங்களா. எதற்கு சொல்றோம், இந்த கிரக சேர்க்கை பாருங்க. ஒரு என்ன வேலை செய்யறா, அந்த வேலைக்கான கிரக சேர்க்கை அப்படியே இருக்குது. அப்புறம் எப்படி ஜோதிடம் பொய்யாகும்? ஜோதிடம் உண்மைக்கான உதாரணம், அதாவது உண்மையை நிரூபிப்பதற்கான ஒரு உதாரண ஜாதகம் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. அந்த வேலை செய்வதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இப்படி அழகா சொல்ல முடியும்.
அல்லது ஒரு சிவில் இன்ஜினியர்ல டிராயிங் ரிலேட்டடா இல்ல சர்வேயர் ரிலேட்டடா ஒருத்தர் வேலை செய்யணுமா, இந்த கிரக சேர்க்கை. இங்க சந்திரன் இல்லைன்னா அவர் எந்த லேண்ட்ல வேணா வேலை செய்யலாம். அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு டெண்டரிங் எடுத்து வேலை செய்யலாம். ஏன் சூரியனோட வீட்டுல வேலை செய்யறாரு, சரிங்களா? இங்க சந்திரன் சேருது, அப்ப நீர் சார்ந்த பகுதிகளில் வேலை செய்யலாம், அதுதான் சொல்லுது, சரிங்களா? ஸோ அந்த அமைப்பு கரெக்டா அப்படியே தெளிவா இருக்கிறதுனால ஒரு உதாரண ஜாதகமா போட்டோம். ஸோ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.